கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டி பகுதியில் வடமாநில இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டி அருகே டீ கடைக்கு தேநீர் அருந்த வந்த வடமாநில இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ராகேஷ் மற்றும் கோவிந்த் இவர்கள் இருவரும் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கி கார்பெண்டர் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 15ஆம் தேதி கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள KMS பேக்கரியில் டீ குடிக்க சென்றனர். அப்பொழுது அங்கு டீ கடையில் இருந்த இருவர் இவர்களிடம் தமிழில் கேள்வி கேட்கவே வடமாநில இளைஞர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இந்நிலையில் அருகில் இருந்த கட்டிடத்தை காட்டி அங்கு வேலை செய்வதாக சைகை மொழியில் பேசிய நிலையில் அந்த இருவரும் தகாத வார்த்தைகளால் பேசி வடமாநில தொழிலாளர்கள் இருவரையும் தாக்கியதுடன் கத்தியால் குத்தி உள்ளனர். இதையடுத்து டீ கடையில் இருந்து ஊழியர்கள் பொதுமக்களும் வடமாநில இளைஞர்களை மீட்டனர். வடமாநில இளைஞர்களுக்கு மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பி சென்றனர். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் வடமாநில தொழிலாளர்கள் கோவிந்த் கோல்ட் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரும் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இதனிடையே சம்பவம் நடந்து 3 வாரத்திற்கு மேலாகியும் சிசிடிவி காட்சிகள் போன்றவை கிடைத்தும் தாக்குதல் நடத்திய நபர்களை கண்டறிய முடியாமல் கோவை கருமத்தம்பட்டி காவல்துறையினர் திணறி வருவது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.